இன்னைக்கான ஃபேக்ட் நம்பர் 40ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒத்துழையாமை இயக்க போராட்ட முறைகளை பார்க்க போறோம். ஒத்துழையாமை இயக்கம் 1920 தொடங்கி 1922 சௌரி சௌரா சம்பவத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா அது முடிவு பெறும். அப்போ அந்த ஒத்துழையாமை இயக்கத்துடைய போராட்ட முறைகள் என்னன்னு சொல்லிட்டு காங்கிரஸால் தீர்மானம் நிறைவேற்றப்படுது இல்லையா, அதை பத்தி பார்க்கலாம். என்னென்ன போராட்ட முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பட்டங்கள் மற்றும் பதவிகளை துரத்தல் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. பட்டங்கள் அரசால் கொடுக்கப்பட்ட பட்டங்கள் மற்றும் பதவிகளை துறக்கணும். ரெண்டாவது தேர்தல் புறக்கணிப்பு. 1919 சட்டத்தின்படி தேர்தல் நடைபெறும். அந்த தேர்தலையும் நாம புறக்கணிக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் உள்ளாட்சி உறுப்பினர் பதவி பார்த்தீங்கன்னா விலகுதல். உள்ளாட்சி உறுப்பினர் யாராவது இருந்தீங்கன்னா அந்த பதவிகள் வேண்டாம்னு சொல்லிட்டு துறக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அரசு விழாக்களை புறக்கணித்தல். அதாவது நீதிமன்றம் மற்றும் அரசால் நடத்தப்படும் பள்ளி கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அடுத்தது சுதேசி பொருள் ஆதரிப்பு. சரிங்களா, விதேசி பொருளை விட்டுட்டு சுதேசி பொருளை பார்த்தீங்கன்னா ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக நாங்கள் அரசுக்கு வரி செலுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு வரிகொடா இயக்கமும் தொடங்கப்படும். ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு முக்கியமான போராட்டம் என்பது வரிகொடா இயக்கம் போராட்டம். இது எல்லாமே ஒத்துழையாமை இயக்கத்துடைய ஒரு போராட்ட முறைகள்.